அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு சிலம்பம் நாள் 4. கடந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா கம்போட பிடிமுறைகள் பார்த்திருந்தோம். இன்னைக்கு சுற்றுமுறை சிலம்பத்தில் முதல் சுற்றான வாரல் அல்லது வெளி சுற்று இது எப்படி நம்ம செய்யலாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல கம்போட பிடிமுறையில் கடைக்கம்பு பிடிமுறை சொல்லியிருப்போம். சம்மட்டி பிடிமுறைன்னு அந்த பிடிமுறையில் பிடிச்சி நம்ம நிறுத்திக்கலாம். சமநிலையில் நின்று நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த பிடிமுறை சுற்று எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கவாட்டில் செய்யறோம். உங்களுக்கு எளிமையாக தெரியும். இதோட குறி இருக்கு. ஒவ்வொரு சுற்றுக்கான குறிகள் இருக்கு. இந்த சுற்றுக்கான குறி என்னன்னா தாடை நாடி. இந்த அதாவது நாடி அடி சுற்றுன்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த கம்பை வந்து எடுத்து போய் நாடியில் அடிக்கணும். எப்படின்னா மேலிருந்து பின்னோக்கி எடுத்து உடலை ஒட்டி வெளிப்பக்கமாக போய் அடிக்கணும். அதான் வெளி சுத்துன்னு பேர். பாருங்க, உடலை ஒட்டி பின்னோக்கி இருந்து உடலை ஒட்டி வெளிப்பக்கமாக போகணும். இப்போ முதல்ல நாடியில் அடித்து நிறுத்தி பழகணும். நிலையில நிறுத்தி பழகணும். சரிங்களா? அப்போ இது உடலோட மையத்தில் போகணும். இந்த கம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடலோட மையத்தில் போகணும். அப்போ தான் நேராக எதிராளியோட நாடியில் அடிக்க முடியும். சரிங்களா? இந்த கம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மணிக்கட்டை இருக பிடிச்சி குலைவு தன்மையோட செய்யணும். நம்ம ரொம்ப தளராக பிடிச்சோம்னா இது பயன் இல்லாமல் போயிடும். அப்படி பிடிக்காம கம்பை இருக பிடிச்சி மணிக்கட்டை வந்து சுழற்ற முயற்சி பண்ணணும். சரிங்களா? அப்பதான் மணிக்கட்டோட குலைத்தன்மை கிடைக்கும். உடலை ஒட்டி கம்பு வந்து உடலோட மையத்துல நேரா எதிராளியோட தாடையில் அடிக்கிற மாதிரி போகணும். சரிங்களா? அப்போ இந்த சுழற்சி பயிற்சி பண்ணி பாருங்க. இதை நேர்லையும் செய்யணும். முதல் நிலையில் நிறுத்தி பழகிட்டு அடுத்தது தொடர்ச்சியா சுத்தி பழகணும். சரிங்களா? இது இடது வாரல். அதே மாதிரி வலதுலையும் நிலையில் நிறுத்தி பழகணும். நாடி அடினா நாடி நிறுத்தி பழகணும். அடுத்து தொடர்ச்சியா பயிற்சி எடுக்கணும். இது வலது வாரல். இப்போ இந்த இடது வாரல் வலது வாரல் நேர் வாரல் இதெல்லாம் அனைத்தையுமே நம்ம அனைத்து பிடிமுறைகளையும் பயிற்சி பண்ணணும். நம்ம கம்போட பிடிமுறைகள் பல சொல்லியிருப்போம். 3 முக்கியமான பிடிகளையும் 2 கைகளையும் பிடிச்சி பண்ணணும். அடுத்து தனித்தனியாக ஒரு கையிலையும் பிடிச்சி போகணும். என்ன பார்த்தீங்கன்னா கடைக்கம்பளியே வலது கையில மட்டும் பிரித்து பயிற்சி எடுத்து பார்க்கணும். இடது கையில மட்டும் பிரித்து பயிற்சி எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி இடதுபுறம் 2 கையிலையும் பயிற்சி எடுக்கணும். இதே மாதிரி வலதுபுறம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையை பக்கத்தில் அருகில் வச்சும் கடைக்கம்பளை பிடிச்சி நம்ம பயிற்சி எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி இடதுபுறம், அதே மாதிரி வலதுபுறம். அதே மாதிரி முச்சான் பிடின்னு சொல்லியிருந்தோம். ஒரு மாவட்ட பிடிக்கிறீங்களா முச்சான் பிடின்னு சொல்லியிருந்தோம். இதுலேயுமே நம்ம 2 கைகள்லையும் செய்யணும். தனித்தனியாக வலது இடதுலையும் செய்யணும். இது நேராகவும் செய்யணும், இடதுபுறமும் செய்யணும், வலதுபுறமும் செய்யணும். இது மாதிரி அனைத்து சுற்றுகளையும் அனைத்து பிடிமுறையிலும் பயிற்சி பண்ணணும். நடுகம்பளி அதே மாதிரி தான் 2 கையிலையும் பிடிச்சி பயிற்சி எடுக்கணும். வலது கை மட்டும் நடுவில் பிடிச்சி பயிற்சி எடுக்கணும். இடது கை மட்டும் நடுவில் பிடிச்சி பயிற்சி எடுக்கணும். எல்லா பிடிமுறைகள் இந்த பயிற்சி பண்ணும்பொழுதும் ஒவ்வொரு பிடிமுறைக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம சுற்றும்போது நமக்கு ஒரு மாற்றம் தெரியும். அப்போ இருக பிடிச்சி செய்யும் பொழுது நம்மளோட மணிக்கரோட குலைவுத்தன்மை அதிகரிக்கும். நம்ம தோள்பட்டையோட குலைவுத்தன்மை அதிகரிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம செய்ய தற்காப்பு பயிற்சிக்கான நம்மளோட நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும். அதனால் இந்த முதல் பயிற்சியை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம். தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.